வணக்கம். நான் உங்கள் தமிழ்ச்செல்வி. கதம்பம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். கடந்த சில வருடங்களாக கதம்பம் சேனல் தொடங்கி சில பல காரணங்களால் தொடர்ந்து தங்களுக்கு செய்தி ஏதும் போட முடியாத நிலை இருந்தது. தற்பொழுது நமக்கு தெரியாத கதைகளை சொல்லலாம் என்று இருக்கிறேன். அதாவது நமக்கு தெரிந்த புராணங்களில் நமக்கு தெரியும், ஆனால் தெரியாத கதை இருக்கும். அந்த அடிப்படையில் தெரிந்த புராணம் தெரியாத கதை என்றதிலிருந்து தர்மத்தை தடுப்பது தர்மமா அப்படிங்கிற தலைப்பில் நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். நீங்கள் கேளுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏழை என்றால் குசேலன் என்றும், பணக்காரன் என்றால் குபேரன் என்றும் சொல்வது உலக வழக்கம். பரம ஏழையாக வாழ்ந்த குசேலன் என்னும் அந்தணனும் சகல ஐஸ்வர்யங்களுடன் வாழ்ந்த துவாரகாபதி ஸ்ரீ கிருஷ்ணனும் பாலிய நண்பர்கள். குசேலனின் உண்மை பெயர் சுதாமன். வறுமையில் வாடிய சுதாமன் ஒருமுறை ஸ்ரீ கிருஷ்ணனை சந்தித்ததும் அவன் அருளால் குபேரன் ஆனதும் தெரிந்த புராணத்தில் எல்லாருக்கும் தெரிந்த கதைதான். ஆனால் சுதாமன் கண்ணன் சந்திப்பிற்கு முன்பும் பின்பும் நடந்த சம்பவங்களும் அவ்வப்போது பிறந்த கேள்விகளும் அதற்கு கண்ணன் கூறிய பதில்களும் தான் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய சூஷ்மமான விஷயங்கள். சுதாமன் கண்ணனோடு பள்ளியில் ஒன்றாய் படித்தவன். அதன் பின்பு பல காலம் அவர்கள் சந்திக்கவில்லை. சுதாமனுக்கு சுசீலை என்ற மனைவி இருந்தாள். பரம தரித்திரனான சுதாமனுக்கு குழந்தை செல்வங்கள் மட்டும் ஏராளமாக இருந்தன. அது அவனை மேலும் வறியவனாக்கியது. பசியும் பட்டினியும் அவர்கள் குடும்பத்தை வாட்டி வதைத்தது. வீதியில் உஞ்ச விருத்தி எடுத்து அதன் மூலம் கிடைத்த சிறிதளவு தானியத்தை வைத்து கொண்டுதான் சுதாமனின் பெரிய குடும்பம் கால் வயிற்று பசியாறிக் கொண்டிருந்தது. சுதாமனுடன் பள்ளியில் ஒன்றாக படித்த ஸ்ரீ கிருஷ்ணன் துவாரகை மன்னனாக இருப்பதை அறிந்த சுசீலை ஒரு நாள் தன் கணவனிடம், தங்கள் அருமை நண்பர் ஸ்ரீகிருஷ்ணன் இப்போது துவாரகாதிபதியாக இருக்கிறார். அவர் கருணாமூர்த்தி. அவரை பார்த்து நம் வறுமை தீர வழி தேடி வாருங்கள் என்று கண்ணீர் மல்க கூறினாள். பல நாட்கள் சிந்தித்த பின் சுதாமனும் அதற்கு இசைந்தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை காண புறப்பட்டான். உற்ற நண்பனை காண வெறுங்கையுடனா போவது? சிறு வயது முதலே கண்ணனுக்கு அவள் பிடிக்கும் என்ற விஷயத்தை சுதாமன் தன் மனைவியிடம் ஏற்கனவே கூறியிருந்தான். எனவே வீட்டில் இருந்த சிறிதளவு நெல்மணியை அரிசியாக்கி அதை குத்தி அவலாக்கி ஒரு கந்தல் துணியில் அந்த அவலை கட்டி கண்ணனுக்காக எடுத்து செல்லும்படி சுசீலை வேண்டினாள். சுதாமனும் அவள் முடிச்சுடன் துவாரகை நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்தான். கல்லும் முள்ளும் நிறைந்த காடுகள் வழியே பசியும் பட்டினியுமாக அவன் பயணம் தொடர்ந்தது. அதே சமயம் துவாரகையில் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பாத பூஜை செய்து கொண்டிருந்த ருக்குமணி கண்ணனின் பாதங்களில் வழியும் இரத்தத்தால் தட்டில் உள்ள பால் செந்நிறமானதைக் கண்டு திடுக்கிட்டாள். கண்ணனின் பாதங்களை தொட்டாள். அங்கே முட்கள் தைத்திருந்ததை பார்த்து பதைபதைத்தாள். இதென்ன சுவாமி, அரண்மனையில் இரத்த கம்பளத்தில் நடக்கும் தங்கள் கமல பாதங்களில் முட்கள் தைத்து இரத்தம் வடிகிறதே என்று கேட்டாள். ருக்மணி, என் அருமை நண்பன் சுதாமன் என்னும் குசேலன். அவன் என் பள்ளி தோழன். என்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறவன். பாவம், அவன் வாழ்க்கையில் வறுமை அவனை ஆட்கொண்டு விட்டது. அவன் மனைவி சுசீலை என் மீது பக்தி கொண்டவள். அவர்களுக்கு பெரிய குடும்பம். அவன் இப்போது என்னை காண வந்து கொண்டிருக்கிறான். பல நாள் பசியால் வாடி உடல் வலுவின்றி என்னை காணும் ஆர்வத்தில் கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையில் நடந்து வந்து கொண்டிருக்கிறான். அவன் கால்களில் குத்தும் முட்களைத்தான் இங்கே என் கால்களில் காண்கிறாய். அதனால் அவன் தன் கால்களில் முட்கள் தைத்ததை அறியாமல் நடந்து வந்து கொண்டிருக்கிறான் என்றார் கருணாமூர்த்தியான ஸ்ரீகிருஷ்ணன். துவாரகை எல்லையை அடைந்த சுதாமன் அரண்மனை காவலர்களிடம் சென்று, நான் ஸ்ரீ கிருஷ்ணனின் பள்ளி தோழன், அவனை காண வேண்டும் என்று கூறினான். காவலர்கள் நகைத்தனர், கேலி செய்தனர். பஞ்ச பரதேசி பிராமணன் துவாரகை மன்னனுக்கு தோழனா என்று ஏளனம் செய்தனர். போ என்று பிடித்து தள்ளினர். கிருஷ்ணா என்று குரல் கொடுத்து கொண்டு கீழே விழுந்தான் சுதாமன். அங்கே ஸ்ரீ கிருஷ்ணனே நின்று சுதாமனை தூக்கி கட்டி அணைந்து ஆனந்தம் பொங்க அன்புடனும் பரிவுடனும் அரண்மனை உள்ளே அழைத்து சென்றான். காவலர்கள் வெட்கி தலைகுனிந்து மன்னிப்பு கோரினர். அரண்மனைக்குள்ளே அழைத்து சென்று சுதாமனை
பலவந்தப்படுத்தி தம் சிம்மாசனத்தில் அமர வைத்தான் ஸ்ரீகிருஷ்ணன். அவனுக்கு பாதை பூஜை செய்ய கண்ணனும் ருக்குமணியும் ஆயத்தமாயினர். சுதாமன் அதிர்ச்சியிலும் ஆனந்தத்திலும் திகைத்தான். கிருஷ்ணா, பரம ஏழையான என்னை பார்ப்புகளும் மன்னவனான நீ உன் சிம்மாசனத்தில் அமர்த்தி பாதை பூஜை செய்வதா தர்மமா என்று கேட்டான். கிருஷ்ணன் சிரித்தான். சுதாமா, நான் உன்னை விட ஏழை. உனக்கென்று நீயாவது சொந்தம், நானோ என் அடியவருக்கு சொந்தம். எதுவுமே தனக்கு சொந்தமில்லாதவன் ஏழை இல்லையா என்று சாதுரியமாக கேட்டான். சுதாமன் கண்ணனின் அன்பு உள்ளத்தையும் எளிமையையும் கண்டு வியந்தான். அவனுக்கு வந்த காரியமே மறந்துவிட்டது. தனது வறுமையை சொல்லி அதை தீர்க்க வழி தேட அவன் மறந்து விட்டான். ஆனால் அவன் வந்த காரியத்தை கண்ணன் மறக்கவில்லை. சுதாமனின் குடும்பத்தின் சேமத்தை விசாரித்தான் கிருஷ்ணன். சுசீலை சௌக்கியமா, குழந்தைகள் நலமா என்று அன்பொழுக கேட்டான். எனக்காக உன் மனைவி என்ன கொடுத்து அனுப்பினாள் என்று கேட்டான். சுதாமன் பதில் கூறும் முன்னே அவன் மடியை பிடித்து அதில் முடிந்திருந்த அவல் மூட்டையை எடுத்து பிரித்து ஒரு பிடி அவலை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டான் ஸ்ரீகிருஷ்ணன். அதே வினாடியில் சுதாமனின் ஏழ்மை அனைத்தும் நீங்கியது. அவன் வீட்டில் பொன்னும் பொருளும் மாடும் மனையும் தோன்றி அவன் குடும்பத்தினர் குபேர சம்பத்தை பெற்றனர். கண்ணன் இரண்டாவது பிடி அவலை உண்டான். அப்போது கல்வி செல்வமும் பெயரும் புகழும் சுதாமன் குடும்பத்தினருக்கு உண்டாகும் அனுக்கிரகம் கிடைத்தது. கண்ணன் மூன்றாவது பிடி அவலை சாப்பிட கையில் எடுத்தான். அப்போது ருக்மணி அவன் கையை பிடித்து வேண்டாம் என சமிச்சை காட்டி தடுத்தாள். 3 அடியால் மூவுலகையும் அளந்த பரந்தாமன் மூன்றாவது பிடி அவலை உண்டால் தன்னையும் தன் பரிவாரங்களையும் கூட சுதாமனுக்கு தானமாக அளித்து விடுவான் என்று பயந்து ருக்மணி மூன்றாவது பிடி அவலை தடுத்ததாக காலம் காலமாக பௌராணிகர்கள் கூறி வருகிறார்கள். இங்கேதான் ஒரு கேள்வி பிறக்கிறது. தர்மத்தை தடுப்பது தர்மமா? அதிலும் கணவன் செய்யும் தர்மத்தை தர்ம பத்தினியே தடுக்கலாமா? அதுவும் மகாலட்சுமியின் அவதாரமான ருக்மணி இதை செய்யலாமா? மகாலட்சுமியின் ஐஸ்வர்யங்கள் அள்ளி கொடுத்தால் அழியக்கூடியதா? இத்தகைய கேள்விகள் இந்த இடத்தில் பிறக்கின்றன. இவற்றிற்கு பதில் காணும் முன் அங்கே தொடர்ந்து நடந்த சம்பவங்களை கவனிப்போம். சுதாமனுக்கு உபச்சாரங்கள் நடந்து முடிந்தன. ஆனால் அவன் வறுமை நிலை நீங்கியது அவனுக்கு தெரியாது. கண்ணனின் கருணையால் பேரானந்தம் அடைந்திருந்த சுதாமனின் மனம் நிர்மலமாக இருந்தது. அதில் எந்த ஆசாபாசமும் இல்லை. பரமார்த்த நிலையில் அவன் போய் வருகிறேன் கண்ணா என்று கூறி விடை பெற்றான். கண்ணனும் போய் வா என்று விடை தந்தான். சுதாமன் பயணம் அவன் வந்த வழியே கால்நடையாகவே தொடர்ந்தது. குசேலனாக வந்த தான் குபேரனானது அவனுக்கு இன்னமும் தெரியாது. நிச்சயமாக ஸ்ரீகிருஷ்ணன் சுதாமனுக்கு சகல சௌபாக்கியங்களையும் தந்திருப்பான் என்று ருக்மணி யூகித்தாள். இருந்தாலும் அவள் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. சுவாமி, வறுமையால் வாடி வந்த உங்கள் அருமை நண்பனுக்கு எத்தனையோ ஐஸ்வர்யங்களை நீங்கள் அளித்திருப்பீர்கள். அதை பற்றி அவருக்கு எதுவுமே தெரிவிக்காமல் அவர் திரும்பி போக அவருக்கு எந்தவித சௌகரியங்களும் செய்து தராமல் வந்தது போலவே மீண்டும் நடந்தே ஊர் திரும்ப சொல்லிவிட்டீர்களே, இதன் காரணம் என்ன என்று கேட்டாள். கண்ணன் பதில் கூறினான். ருக்மணி, சுதாமன் வாழ்க்கையில் அமைதியும் ஆனந்தமும் திருப்தியும் நிறைந்திருக்கும் நேரம் இன்னும் சில நாளிகைகளே உள்ளன. என்னை தரிசித்த பேரானந்தத்துடன் அவன் மன நிறைவோடு சென்று கொண்டிருக்கிறான். தன் வீட்டிற்கு சென்று குபேர செல்வத்தை தான் பெற்றதை அறிந்த உடனேயே பிரச்சனைகள் ஆரம்பித்துவிடும். செல்வத்தால் ஏற்படும் ஆசை, பாசம், பேராசை, கர்வம் மற்றும் செல்வத்தை மேலும் சேர்க்க வேண்டும் என்ற பேராவா, அவற்றினால் ஏற்படும் புதிய பிரச்சனைகள் ஆகியவற்றில் சுதாமன் வாழ்க்கை முற்றிலும் சுழல ஆரம்பித்துவிடும். அப்போது அவன் பரமானந்த நிலை மறைய ஆரம்பித்துவிடும். அவன் வாழ்க்கையில் அவன் அனுபவிக்கப் போகும் கடைசி நேர ஆனந்தத்தையும் சச்சிதானந்த நிலையையும் நான் அளிக்க விரும்பவில்லை. அதனால்தான் அவனை வந்தது போலவே திரும்பி வழி அனுப்பியிருக்கிறேன். நடந்தது எதுவும் தெரியாமல் பேரானந்த நிலையில் அவன் போய்கொண்டிருக்கின்றான் என்றான் கண்ணன். ருக்மிணி ஆச்சரியத்தில் திகைத்தாள். கர்ணன் செய்யும் காரியங்களுக்கெல்லாம் ஒரு காரணம் உண்டு என்பது அவளுக்கு தெரிந்ததுதானே.
இப்போது கண்ணன் பங்குக்கு. அவன் ருக்மணியிடம் ஒரு கேள்வியை கேட்டான். ருக்மணி, சுதாமன் கொண்டு வந்த அவலை நான் ஒவ்வொரு பிடியாக சாப்பிட்டேன். முதல் 2 பிடி அவலை சாப்பிட்டு 3வது பிடி அவலை எடுத்தபோது நீ ஏன் என் கைகளை பிடித்து தடுத்தாய் என்பதுதான் அவன் கேள்வி. அதற்கு ருக்மணி பதில் தந்தாள். சுவாமி, தங்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் எந்த பொருளும் பிரசாதமாகிறது. சுதாமன் அன்புடன் தந்த அவல் அனைத்தையும் தாங்களே சாப்பிட்டு விட்டால் அந்த பிரசாதத்துக்காக காத்திருக்கும் எனக்கும் தங்களின் பரிவாரத்திற்கும் பிரசாதம் இல்லாமல் போய்விடுமே என்பதற்காகத்தான் எங்களுக்கும் கொஞ்சம் மீதி இருக்கட்டும் என்ற பாவனையில் தங்கள் கைகளை பிடித்தேன். இது ருக்மணி தந்த பதில். ருக்மணி தடுத்தது தர்மத்தை அல்ல, தர்ம பலனை அனைவரும் பெறவே அவள் அவ்வாறு செய்தாள். நாமும் அதுபோலவே தர்மம் செய்வது மட்டுமல்லாமல் தர்மம் செய்த பலன் எல்லோருக்கும் கிடைக்கும்படி செய்ய வேண்டுமென்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அன்புடன் தமிழ்ச்செல்வி.